டி ராஜேந்தருக்கு ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருக்கிறது என்பதை மட்டும் நீங்க உணர்ந்தா போறோம். விஜயகாந்தை பற்றி நான் சொன்னப்ப எல்லாரும் புரிஞ்சுக்க முடியல. விஜயகாந்தா இருந்தாலும் சரி, அதாவது இன்னொன்னு சார், வைகோவை நம்பி விஜயகாந்த் போன தப்பு சார். சாதாரண ஒரு வைக்க போற நம்பி போனா கூட வாழ்ந்துடலாம் சார். வைகோவை நம்பி போனா வாழவே முடியாது சார். அவரை பத்தி நான் ஒண்ணு சொன்னேன், வைகோ ஒரு சைக்கோன்னு சொன்னேன், அன்னைக்கு அது உண்மையானுச்சு. அதே மாதிரி இப்ப ஒண்ணு சொல்றேன், சாதாரண ஒரு வைக்க போற நம்பி போனா கூட அவன் வாழ்ந்துருவான். இந்த வைகோவை நம்பி போனா அந்த ஆள் விழுந்துருவான். அதுக்கு பல பேர் உதாரணம். திமுகவை டி ராஜேந்தர் வெளியில வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு திமுக வழி நடத்துறது யாரு? கலைஞரா இல்லை வேறு யாராவதா? ஊரறியும், நாடறியும், உலகறியும், திமுக தொண்டர்கள் அறிவார்கள் யார் வழி நடத்துகிறார்கள், யாரோட வழிகாட்டுதல் இதெல்லாம் நடக்குது. ஓகே, எல்லாம் பண்ணி இப்ப என்ன பண்ணீங்க? இப்ப எங்க இருக்கிறாங்க? சரி, எதிர்கட்சி இன்னைக்கு எதிர்கட்சி என்ற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. எதிர்கட்சியா போய் சட்டசபையில் என்ன இவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க? தேர்தலில் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பங்கெடுக்க போகிறது? இறைவனுடைய அருள் இருந்தால் நாங்கள் இந்த உள்ளாட்சித்துறை தேர்தலிலே பங்கேற்க முயற்சிக்கின்றோம்.